நீங்கள் கண்ட 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா நாட்டில் ஒரு சில மெழுகு மூட்டைகளோட நீங்கள் இருந்தீங்க வச்சுங்க, நீங்கள் தாங்க அன்றைக்கி மிகப்பெரிய ராஜா. நீங்கள் சொன்னதை தான் அங்கே இருக்கிற ராஜாக்களும் அங்கே இருக்கிற மக்கள்களும் எல்லாருமே கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மெழுகோட முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்ல மாதிரி மெழுகின்றி அமையாத வரலாறு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது வணிகம். இந்த வணிகத்தை வச்சு தான் எல்லா வரலாறுகளே பிணைக்கப்படுகிறது ஒன்றோட ஒன்றா. இந்த வரலாறு இந்தியாவோட பிணைக்கிறதுக்கும் முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆழ்கடலில் சின்ன குண்டு விஷயம் தொலைச்சிட்டு தேடின மாதிரி இந்த மெழுகை தேடி ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து ஏகப்பட்ட மாலுமிகளும் ஏகப்பட்ட மக்களும் இந்த மெழுகுக்காக நாடாக அலைஞ்சிருக்காங்க கடலில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் கடலில் தேடியே ஒரு இடத்த கூட கண்டுபிடிக்காம கடலே காணாத போன நிறைய வரலாறுலாம் இருக்குது. நம்ம இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ண ஆட்சி பண்ண ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கான காரணமும் இந்த மெழுகு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதோட வரலாறு நம்ம பின்னாடி பார்க்கலாம் ரொம்ப முழுசாக. ஆனால் இப்போ மெழுகோட வரலாறை பற்றி பார்ப்போம். மெழுகு எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்படியெல்லாம் மெழுகை வணிகம் பண்ணாங்க, மெழுகோட முக்கியத்துவம் எவ்வளோ, தங்கத்துக்கும் மெழுகுக்கும் இருந்த ரேட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் மெழுகை வச்சு என்னென்ன பொருளெல்லாம் வச்சு வணிகம் பண்ணாங்க, மெழுகை வச்சு எந்தெந்த பொருளெல்லாம் வாங்கினாங்க, மெழுகுக்கு ஈக்குவலாக எந்த பொருளெல்லாம் இருந்தது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் தமிழ் சோஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பூமியில் ஏகப்பட்ட வணிகங்கள் நடந்திருக்கு. அப்படி வணிகங்கள் நடக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழி தான். இந்த கடல் வழி மூலமாக தான் ஏகப்பட்ட வணிகம் நடக்கும்போது இந்த மெழுகையும் கடல் வழியாகவே தான் வணிகம் நடந்தது. ஆனால் இந்த மெழுகை தேடி பூமியில் இருந்த எல்லா மக்களுமே இந்த மெழுகுக்கான தேடலை ஆரம்பித்தாங்க. இந்த தேடல் மிக பெருசு, ரொம்ப நீண்ட தூரம் போவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட ஸ்டோரியை நம்மளால் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியாத பார்க்குறேன். மெழுகு வாசனை பொருளின் அரசன். அது மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றையே மாற்றுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா மெழுகு அப்படின்னு தான் சொல்லணும். உணவுகளில் இன்றியமையாத ஒரு பொருள்னா மிளகு அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிளகோட பூர்வீகம் எதுன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக கேரளா அப்படின்னு தான் சொல்லப்படுது. கேரளாவில் விளைவிக்கப்படும் அந்த மெழுகானது உலகத்திலேயே நம்பர் 1 தரம் வாய்ந்த மெழுகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மெழுகு ஆரம்ப கட்ட காலத்தில் எந்த இடத்துல தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் தாங்க முதல்ல மெழுகே தோன்றுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வணிகம் மூலமாக தான் மெழுகு வேறு நாடுகளில் போய் வேறு நாடுகளில் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதும் தென்னிந்தியாவில் இருக்க கேரளாவில் தான் மெழுகை விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது. இது தென்னம், அது மட்டும் இல்லாமல் பாக்கு மரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தோட்டங்களில் தான் இதை வச்சு அது கொடி மாரி பரவும். அதை பார்க்கறதுக்கு பூவிடும். அதை பூ விட்டுதுன்னா காய் பச்சை கலரில் இருக்குமா, அதுக்கப்புறம் பழுத்துதுன்னா அது சிவப்பு கலரில் மாட்டோம், அதை பறித்து காய வச்சாங்கன்னா கருப்பு கலரில் மாட்டோம். இதுதான் மெழுகு விவசாயம் பண்ணுற முறை. இந்த மெழுகுக்கு ஒரு மொழியில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மிர்கா, சமஸ்கிருதத்தில் மரிகா, ஃப்ரான்ஸில் பொய்வேர், ஜெர்மனியில் ப்ரிஃபர், ஜப்பானிய மொழியில் கோஷோ, சீன மொழியில் சஞ்சியோ, ஆங்கிலத்தில் பெப்பர், மலையாளத்தில் குறுமிளகு, தமிழில் மிளகு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கறி அப்படின்னு சொன்னாவே அதோட வார்த்தையை மிளகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மிளகை இறைச்சியில் அதிகப்படியாக சேர்க்கறது விட்டு பிற்காலத்தில் இறைச்சியை கறி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். இதனால் இந்த பெப்பருக்கு ஏற்கனவே மெழுகுக்கு கறி அப்படின்னு பேர் வச்சதை மாறி தனியாக அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றனால அதை தமிழை பிப்பிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிப்பிலி அப்படின்ற வார்த்தை தமிழில் ஏற்கனவே பிப்பிலி அப்படின்னு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது. அதனால் அந்த வார்த்தையை அவங்களால ஏற்றுக்க முடியல. சமஸ்கிருதத்தில் பிப்பாலி அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா திப்பிலியாக தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரேக்க வீரரான அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்கும் போது மூட்டையாக மெழுகை தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுது வரலாறு. மெழுகோட வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட முதல் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி மனிதன் காலத்துலேருந்தே இந்த மெழுகு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்போ உணவை டேஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பித்தாலும் காரத்துக்காக மெழுகை தான் சேர்த்து சாப்பிட்ருக்கணும் அப்படின்ட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து வணிகம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா மெழுகை தான் ஒரு கடல் கடந்து ஏகப்பட்ட எகிப்தியர் வேறு நாடுகளில் போயிட்டு வாங்கிட்டு வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டு எகிப்தோட வரலாறுலேயே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எகிப்தோட பழமையான நாகரிக சின்னமாக கருதப்படும் அவங்களோட மம்மி அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட உடல், அதாவது ராஜவம்சத்தை சார்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மூக்கில் இந்த மெழுகை வச்சு தான் அவங்கள அடக்கம் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்புமிக்க இந்த மெழுகு அப்போ வச்சுருந்துருக்காங்க. 2ஆம் ராம் சிங் கிமு 1213 அவர் இறக்கும்போது அவரோட மூக்கு துவாரத்தில் மெழுகை வச்சு தான் அவரை அடக்கம் பண்ணாங்க அப்படின்ட்டு குறிப்புகள் இருக்குது. பண்டைய இந்தியாவில் மெழுகும் திப்பிலியும் சேர்ந்து ஒரு சில வாசனை பொருட்களால் தான் இந்தியாவில் ஏகப்பட்ட போர்களும் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் காலனி ஆதிக்கம் தொடங்கிறதுக்காக காரணமாக இருந்த முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த கடல் கடந்து வந்த ஒரு சில வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ரூட் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு சிலர் இதை பெப்பர் ரூட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா வணிகத்துக்காகவே ஒரு சில மேப்பெல்லாம் வச்சு இந்த பக்கம் தான் போயிட்டு மெழுகெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்த இடத்துல தான் இருக்குன்ட்டு ஒரு சில பழைய மேப்புகள்லாம் கூட கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த மாதிரி வாசனை பொருட்களெல்லாம் தேடுறதுக்கு ஆரம்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் தான் சொல்லப்படுது.
கிமு 3000 சமயத்தில் ஐரோப்பியர்கள் இந்தியாவிலேருந்து மெழுகையும் கிராமம் சீனாவில் எடுத்துகிட்டு போயிட்டு இஞ்சியும் வாங்கி கொண்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எகிப்திலையும் ரோம்லையும் அது மட்டும் இல்லாமல் பாபிலோனில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து முதல்ல வணிகத்தையே கடல் ஆரம்பித்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெழுகை பற்றி ஒரு சில பொருள்களும் வந்து அப்படியே வந்து பரவிட்டு இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெழுகுகளை வந்து அந்நியர்கள் வந்து யாருமே அந்த மெழுகு தோட்டத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷமுள்ள பாம்புகளை விட்டு வச்சுருப்பாங்க இந்தியர்கள். அதை வந்து கரெக்டாக அறுவடை செய்யும் போது தான் அந்த பாம்புகள் எல்லாம் தீ வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா அறுவடை செய்வாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகளில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வணிக பொருளான மெழுகு எடுத்துகிட்டு போய் விற்கும்போது அதோட ரேட் அதிகமாகணும், ரொம்ப ரேரான பொருள் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்காது அப்படின்றதுக்காக அதை ரேட்டை பல மடங்கு அதிகமாக வச்சு விற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு கைப்புலி மெழுகோட ரேட்டை வந்து இப்போ ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கிங்களேன். இப்போயே மெழுகோட ரேட் அதிகம் தான். ஆனால் இதே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க விற்கும்போது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு விற்பாங்களாம். 10 ரூபாய்க்கு பொருள் வாங்குறத 100 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கடல் வழியில் இந்த மாதிரி பயணம் செய்கிறது வந்து உயிருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஒரு சில நடுவில் புயல்கள் ஏதாவது வந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து அங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இதெல்லாம் தாண்டி போயிட்டு அவங்க அதை விற்றாங்கன்னா அவங்க பெரிய கோடீஸ்வரலாம் மாறுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது வரலாறு. கிமு 4ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் வந்து இந்த மெழுகை வந்து தங்கம் போல யூஸ் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மன்னர்களும் பெரும் செல்வந்தர்களுக்கிட்டமே இருக்கிற பொருளாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிட்டலாம் இந்த மாதிரி மெழுகே இருக்காதான். இந்த மெழுகு வச்சுக்கிறவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கூட இந்தியாவுக்கு வந்து வணிகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெழுகுக்கு பதிலாக தங்கத்தை கொடுத்து தான் அதிகப்படியாக வாங்கிட்டு போயிருக்காங்கட்டு சங்க இலக்கியத்திலே கூட ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. ரோமில் இந்த வாசனை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பும் கௌரவமும் கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டோட சமையல் அறையில் ஒரு ஜாடி நிறைய மிளகும், இன்னொரு ஜாடி நிறைய ஏலக்காயும், அதுக்கப்புறம் கிராம்பு இருந்தாலே போதும் அவர் அந்த ஊர்லேயே வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிளகை யாராவது வந்து வீணாக்கினா அவங்கள ஒரு நாள் முழுவதும் உப்பு மேலே வச்சு அவங்கள முட்டிப்பட வைப்பாங்க. இந்த மாதிரி தண்டனையும் வந்து ரோமில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வர பொண்ணு கையில் கூட மெழுகு கொடுத்து விட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஜாடி நிறைய ஒரு மெழுகு எடுத்துகிட்டு வந்தாலே அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர், ரொம்ப வசதி வாய்ந்தவங்க போல அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லப்படுது. மெழுகோட முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை இருக்குது. இந்த கதை கிடையாது, கிட்டத்தட்ட கிமு 410 நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷகோத் அப்படின்னு சொல்லப்படுற ஜெர்மனியை சேர்ந்த பழங்குடியின மன்னன் ஒருத்தர் வந்து அலாரிக் அப்படின்னு சொல்லப்படுறவர் ரோமை வந்து ஃபுல்லாக வந்து கைப்பற்றுறாரு. அப்படி ரோமை கைப்பற்றிட்டு நீங்கள் 3000 பவுண்டு மிளகு வந்து கொடுக்கணும்னா என்கிட்ட இருக்கிற போர் கைதிகளை எல்லாரையும் வந்து கொண்டுடுவேன், அது மட்டும் இல்லாமல் ரோமை வந்து தரமட்டமாக வைக்கிறவா அப்படின்னு சொன்ன தொட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஓடி போய் எப்படியோ அங்கங்கே தேடி கீழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து 3000 பவுண்டு மெழுகு கொடுத்து தற்காலிகமாக வந்து ரோமை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. போர்ச்சுகீசியரான வாஸ்கோ ட காமா வந்து கிபி 1497 ஜூலை 8ஆம் தேதி ஒரு 4 கப்பலோட கிட்டத்தட்ட 170 பேர் கொண்ட ஒரு குழுவோட கடல் பயணத்தை தொடங்குறாரு. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் எங்கெல்லாம் கிடைக்குது அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வணிகம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கிளம்புறாரு. சியோ கர்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கப்பலோடு சேர்த்து கிட்டத்தட்ட 4 கப்பலோட கிளம்புனாரு அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்கோ ட காமா இந்தியாவை நோக்கி பயணம் செய்யும்போது கடல் சீற்றம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவர் நினச்சதை விட பல மடங்கு ரொம்ப அதிகமான பேரலைகளும் மிகப்பெரிய எதிர்ப்புகளும் ஏகப்பட்ட புயல்களும் வந்தது. அதையெல்லாம் வந்து சமாளித்து தான் ஒரு வழியாக வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை வந்து சேர்ந்தார் அப்படி சொல்லப்படுது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஹம்மத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாலுமியோட பழக்கம் ஏற்படுது. அந்த மாலுமிக்கு வந்து இந்திய கடல் வழி பாதை வந்து நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அந்த இடத்துல வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவரோட உதவியோட வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு பயணம் பண்ணுறாரு. பயணம் பண்ணி 1498 வந்து கரெக்டாக இப்போ இருக்கிற கோழிக்கோடு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு வந்து அடையிறாரு. இந்த கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியை பார்த்தோன்னே அவருக்கு மிகப்பெரிய பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த நகரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதனால் அவர் கப்பலை எடுத்துகிட்டு போய் கரையில் நிறுத்தாமல் நடுக்கடலையே நிறுத்திட்டு இங்கிருந்தே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நடுக்கடலையே நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் கடல் கடந்து அவ்வளோ தூரம் வந்து தொட்டு ஒரு வேளை அந்த போர்ச்சுகீஸ் கப்பல்களை வந்து இவங்க தாக்கிட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பயணப்பட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்றதுக்காக அவர் பாதியிலே அன்று இரவு முழுசுமே அதே இடத்துல இருந்து யோசிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மறுநாள் காலையில் அவரோட கப்பலை சுற்றி ஏகப்பட்ட மீனவர்களை வந்து அப்படியே சிறைப்படுத்தினாங்க கூட சொல்லலாம். அதை பார்த்த உடனே வாஸ்கோ ட காமாவுக்கு ஒரே பயம் வந்துச்சு. டக்குன்னு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. அவரோட இந்த வணிக யுக்தி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அந்த மீனவர்கள்கிட்ட வெள்ளி காசுகளை கொடுத்து எங்களுக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மீன் வாங்கி இந்த வெள்ளி காசுகளை கொடுத்துக்க ஆரம்பிச்சார். இதே பழக்கமாக ஒரு வாரமாக அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே போன எல்லா மீனவர்களும் வந்து ஈஸியாக அவரோட பழகிட்டு தொட்டு அதுக்கப்புறமா வந்து மீனவர்கள்கிட்ட தேங்காய் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் மீன்கள் வாங்குறது, ஒரு சில மசாலா பொருட்களை வாங்குறது அப்படின்ட்டு கொஞ்சமாக அவர் வாங்கியே வந்து அங்கே இருக்கிற மீனவர்களை கூட நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது.
அதே சமயம் தான் கோழிக்கோட்டை ஆட்சி செஞ்சிருந்த சமுத்திர வம்சத்தை சேர்ந்த 81வது மன்னரான மனவிக்கிரமன் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் அப்போ ஆட்சியில் இருந்திருக்காரு. அவருக்கு இந்த தகவல் போது இந்த மாதிரி அயல்நாட்டு கப்பல் ஒன்று வந்து நம்ம கடலில் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மன்னர் வந்து உடனே வந்து வாஸ்கோ ட காமாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது வாஸ்கோ ட காமா என்ன பண்ணுறாரு, ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து நான் வந்து ஒரு சில கைதிகளை வந்து என்கிட்ட கொடுங்க பிணை கைதியாக, அப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து ஒரு சில பேரை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வாஸ்கோ ட காமாவும் மன்னரை சந்தித்து ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வாஸ்கோ ட காமா வந்து இந்திய மண்ணிலே வந்து காலெடுத்து வச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1498 மே 27 தான் அவர் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. அந்த நாளை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலனி ஆதிக்கம் தான் இந்தியாவை வரலாற்றை மாற்றி போட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்தியா அடிமையானதுக்கு முதல் காரணமே இந்த வாஸ்கோ ட காமா தான். இந்த ஆள் வந்து தான் இந்தியாவில் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் பேராக இந்த இடத்துல வச்சு வணிகத்தை ஆரம்பித்தான். அப்படி வணிகத்தை ஆரம்பித்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சமாக இவங்ககிட்ட பொருட்களை வாங்கி மிளகை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே சேல் பண்ணி இவங்க நல்லா பணக்காரலாம் ஆனாங்க. ஆனால் இந்த மிளகை நம்ம சேல் பண்ண நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பணம் வரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வாஸ்கோ ட காமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நிறைய மிளகுகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அவங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்து போனதுக்கப்புறமா போர்ச்சுகீசியர்களோட வருகை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இங்கே இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஏற்கனவே வந்து அரேபியர்கள் வந்து இந்தியாவில் வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர்ச்சுகீசியர்கள் வருகை வந்து அரேபியர்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் அரேபியர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுதான். முதல் பயணத்தில் வந்து அமைதியாக இருந்த வாஸ்கோ ட காமா 2வது பயணத்தில் வந்து அதாவது கிபி 1502 திரும்பவும் கோழிக்கோட்டுக்கு திரும்ப வந்திருக்காரு. போனவர் அப்படியே போகாமல் திரும்பவும் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது அமைதியாக இருந்தது, 2வது வாட்டி வரும்போது ஏகப்பட்ட கொலைகளும் பண்ணார் அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது. அதாவது மேரி என்ற கப்பல் வந்து மெக்காவுக்கு வந்து பயணிகள்லாம் ஏற்றிக்கின்னு கோழிக்கோட்டிலேருந்து கடல் வழியாக கிளம்பிட்டு இருந்த கப்பலை வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து நெருப்பு வச்சு மொத்தமாக மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஏகப்பட்ட குழந்தைங்களும் ஏகப்பட்ட மக்களும் பெண்களும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒருத்தவங்க கூட உயிர் தப்பவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோழிக்கோட்டை ஆண்ட அந்த மன்னரும் இந்த வாஸ்கோ ட காமாக்கும் பல ஆண்டுகளாக வந்து போர் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாஸ்கோ ட காமா ஆரம்பித்த இந்த காலனி ஆதிக்கத்தினால தான் ஏகப்பட்ட நாடுகள் கிட்டத்தட்ட பிரான்ஸுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள்ன்ட்டு எல்லாரும் வந்து இந்தியாவை வந்து அதோட வளங்களை சுரண்டி நம்மளை அடிமையாக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்கோ ட காமா ஆரம்பித்த இந்த காலனி ஆதிக்கம். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்காரர்கள்லாம் இங்கே வந்து அதே முறையில் நம்மக்கிட்ட வணிகம் பண்ணுறோன்ற பேரில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையும் வாங்கினா அதுக்கப்புறம் நம்மளே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது கிட்டத்தட்ட பொதுவாக இதை வந்து ஸ்பைஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பைஸ் வார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில அரசியல் காரணங்களுக்காகவும் இது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாய்ந்த ஹிப்போகிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற உலகின் புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் வந்து இந்தியாவில் மிக முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா மிளகு அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. 10 மிளகு இருந்தால் போதும் பகைவன் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கான். அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகைவன் வீட்டில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு விஷத்தை வச்சா கூட அந்த 10 மிளகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விஷத்தை முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதோட மகத்துவம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறிய வியாதியில் ஆரம்பித்து மிகப்பெரிய வியாதி வரையுமே இந்த மிளகை வச்சு ஏகப்பட்ட பேர் சரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு சாதாரணமாக ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் வந்தாவே நம்ம மெழுகு வந்து பாலில் போட்டு குடிப்போம். அது மட்டும் இல்லாமல் மெழுகு பொடியை வந்து ஒரு சூப்பில் போட்டு குடிச்சோம்னா கூட சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச மிளகின் சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை தான் சொல்லுவாங்க. உலக சந்தையில் உற்பத்தியே மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இந்த மிளகு ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையுமே இந்தியா தான் முதல் இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண்ட்ரிகளில் வந்து விவசாயம் பண்ணுறது வந்து இந்தியாவில் வந்து மெழுகு ஏற்றுமதி கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த மெழுகோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த டைம் பத்தாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில தகவல்களை மட்டும்தான் என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியுது. இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கே இருக்குது. என்னால் இதை முழுசாக சொல்ல முடியல. அதில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நம்ம எந்த ஒரு இதுலையுமே பெப்பர் போட்டு சாப்பிடும் போதும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் வரும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோஷியல் ஃபேக்ஸ் மதி பாய்.